Hi guys, welcome to my channel Rope Access Helmet Tech. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரிஸ்கி ரிலேட்டடா டெக்னிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க ஃபாலர்ஸ் டெக்னிக்கில் எப்படி ரிஸ்கி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபாலரிஸ்ட்டில் இது வந்து ரிக்ட்ரிவல் பிஞ்சு, அந்த இதில் வந்து ஃபாலரிஸ்ட் ஆகிருக்காப்புல ஒரு ஆள் கேஷுவாலிட்டி. அதில் இருந்தால் எப்படி நம்ம ரிஸ்கி பண்ணி எடுக்கிறது, சிங்கிள் பாயிண்டில் இருப்பாப்புல. சிங்கிள் பாயிண்டில் கேஷுவாலிட்டி இருக்கும்போது நம்ம எப்படி ரிக்கிங் பண்ணி எப்படி ஒரு டேங்க்குள்ளேயோ இல்லை டேங்க் மேலேயோ எப்படி தூக்கிட்டு வரலாம், எப்படி இறக்கலாங்கிறது காமிக்கிறேன். ஸோ அந்த ரிக்ட்ரிவல் ஃபாலர்ஸ் எக்யூப்மெண்ட்டு பிஞ்சு வந்து கேஷுவாலிட்டி வந்து நம்ம ரிஸ்கியும் பண்ணலாம், லோயரிங்கும் பண்ணலாம், ஹோலிங்கும் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டக் ஆயிடுச்சு இல்லை ஃபாலரிஸ்ட்டில் வேறு ஃபாலரிஸ்ட்டில் ஆள் கீழே ஹேங்கிங்கில் இப்போ கேஷுவாலிட்டி ஆகிட்டாப்லன்னா எப்படி நம்ம போய் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோப்பு ரிக்கிங் பண்ணிக்கிறோம். 2 ரோப்பு ரிக்கிங் பண்ணிவிட்டு ஸ்லிங் போட்டு ரிக்கிங் ஃபிகர் 8 ஃபிகர் 9 பண்ணி நாட் எந்த நாட் வேணாலும் போட்டு ரிஸ்கி பண்ணி 2 பாயிண்ட் கொடுத்துட்டு நம்ம டிசென்டரில் பேக்கப் டிசென்டர் போட்டு ஸோ நம்ம பாயிண்டெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த மேனுவலுக்குள்ளே போகிறோம். ஸோ அந்த ஆளை வந்து இப்போ வந்து கேஷுவாலிட்டி வந்து ஹேங்கிங்கில் வைக்க போகிறேன். கேஷுவாலிட்டி இப்போ தரையில் இருக்கிறப்பல இப்போ ஹேங்கிங்கில் வச்சாக்கா எப்படி நம்ம போய் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோன்னு பார்க்கலாம். ஸோ கேஷுவாலிட்டி ஹேங்கிங்கில் ஆயாச்சு. இப்போ நான் வந்து டிசைனிங் பண்ணி கீழே போகிறேன். ஸோ மேனுவலுக்குள்ளே பார்த்து கரெக்டாக போகணும். அது அந்த எக்யூப்மெண்ட் ரிக்டபிள் அந்த ரெஞ்ச் வச்சு ஆள் தூக்கலாம் இறக்கலாம். இருந்தாலும் ஒரு ஆள் ஹேங்கிங்கில் இருந்தால் எப்படி ஆகுது, அன்கான்ஷியஸாக இருக்கும்போது ஹேங்கிங்கில் இருந்தால் எப்படி ரிஸ்கியூ பண்ணலாம் ஃபாலரிஸ்ட்டில் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த ஆள் ஸ்டெனல் டீரிங்கில் ஒரு பாயிண்டில் இருப்பாப்புல, இந்த விஞ்சோட ஹூக்கை மாட்டிட்டு இருப்பாப்புல. ஸ்டெனல் டீரிங்கில் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து கேஷுவாலிட்டி அளவுக்கு ரீச் ஆகிறோம், டிசைனிங் பண்ணி கேஷுவாலிட்டி அளவுக்கு ரீச் ஆகிறோம். கேஷுவாலிட்டி ஹேண்டில் பண்ணுறது ஸ்மூத்தாக பண்ணணும். கேஷுவாலிட்டி அளவுக்கு லெவல் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து கவர் ஸ்டைல் வந்துட்டு அந்த ஸ்டெனல் டீரிங்லேயே கொடுக்குறோம். கவர் ஸ்டைல் கொடுத்துட்டு அடுத்த 2 கேரபினை எடுத்து ஷார்ட் லிங்க், கவர் ஸ்டைல் ஷார்ட் லிங்க் சொல்லலாம், கவர் ஸ்டைல் லிங்க்னு சொல்லலாம். அடுத்து ஷார்ட் லிங்க் எடுத்து டிசென்டர் ஆல்மோஸ்ட்டு சேம் தான், எல்லாம் ரிஸ்கியூ பண்ணுற மாதிரி வீடியோ போட்ட மாதிரி தான். ஏதோ டிசென்டர் பின்னாடி பக்கத்தில் கேரபினால் பேக் சைடு வந்து நம்ம டபுள் கேரபினை போட்டு அந்த கேரபினாவும் ஸ்டெனல் டீரிங்கில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஒரே டீரிங்கில் 2 கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு கேஷுவாலிட்டி நம்ம தூக்கணும். கேஷுவாலிட்டி தூக்கினா தான் அந்த ஹூக் ஸ்டெனல் டீரிங்லேருந்து கழட்ட முடியும். கேஷுவாலிட்டி தூக்குறதுக்கு நம்ம ரிஸ்கி கார்டு பயன்படுத்தி தூக்கலாம், இல்லை நம்ம ஃபுல்லி சிஸ்டம் போட்டு தூக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து சூஸ் பண்ணியிருக்குது ஃபுல்லி சிஸ்டம். ஸோ க்ரால் ஃபுல்லி போட்டு வித் கேஷுவாலிட்டியோட மேலே தூக்க போகிறேன். கேஷுவாலிட்டியோட மேலே போகும்போது கேஷுவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1 இன்ச் 2 இன்ச் மேலே வந்தாச்சுன்னா கழட்டிடலாம். பாருங்கள், கேஷுவாலிட்டி நான் வந்து மேலே தூக்குற டைட் பண்ணுறேன். ஸோ நான் புஷ் பண்ணி கேஷுவாலிட்டி வெயிட்டோட மேலே போகணும். அப்படி போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் டைட் பண்ணிங்கன்னா அந்த லூஸ் ஆயிரும், ஹூக் லூஸ் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் போயிட்டு இந்த ஹூக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கேஷுவாலிட்டி வந்து கீழே டிசெண்டிங் பண்ணி கொண்டு வரும்போது ஃப்ரிக்ஷன் போட்டு தான் கொண்டு வரணும் டிசெண்டரில். ஸோ பாருங்கள், ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ கேஷுவாலிட்டி ரிமூவ் பண்ணியாச்சுன்னா நம்ம எல்லாம் அந்த ஃபுல்லி சிஸ்டம் போட்டதெல்லாம் கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரிக்ஷன் போட்டு கீழே வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறது காமிக்கிறேன். கேஷுவாலிட்டி ஹேங்கிங்கில் இருக்கும்போது மேனுவல்லேருந்து உள்ளே வந்து நம்ம எப்படி ரிஸ்கியூ பண்ணலாம். ஸோ லேடரில் இருக்கும்போதும் பண்ணலாம். லேடரில் ஃபாலர்ஸ் எக்யூப்மெண்ட்டு, ஷாக் அப்சர், லேனியார்ட், ஹூக் அதில் இருந்தாலும் பண்ணலாம். ஸோ சிஸ்டமேட்டிக் எல்லாம் ஒன்று தான் ஃபாலரிஸ்ட்டு. ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் விஞ்சில் வந்து நம்ம பண்ணுறோம். பாருங்கள், கீழே வந்தாச்சு. கேஷுவாலிட்டி க்ளோஸ்அப் ஹேங்கிங்கில் இருக்கு சொல்லியாச்சு. சொன்ன இடத்துல ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணோம். நான் வெறும் ஷார்ட் லிங்க் மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், கவர் ஸ்டைல் ரிமூவ் பண்ணல. ஜஸ்ட் டெமோ காமிக்கிறேன். ஸோ நம்ம கேரபினா கழட்டி டீரிங்கில் மேலே வந்துட்டோன்னா
ஸோ நம்ம ஒரு சைடு செப்பரேட் ஆயிடுவோம். ஸோ கேஷுவாலிட்டி வந்து மெடிக்கல் டீம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஸ்ட்ரெச்சர் அப்படியே அண்டரில் விட்டு ஸ்ட்ரெச்சரில் இறக்கிடலாம். ஸ்ட்ரெச்சர் இல்லை, மெடிக்கல் டீம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம கீழே வந்து அப்படி முட்டு கொடுத்து கேஷுவாலிட்டியை ஒரு டபிள்யூ பொசிஷனில் வைக்கணும். டபிள்யூ பொசிஷனில் வச்சு கேஷுவாலிட்டி அன்கான்ஷியஸில் இருந்தால் வைக்கக்கூடாது, கான்ஷியஸில் இருக்கும்போது தான் வைக்கணும். டபிள்யூ பொசிஷனில் வச்சு கேஷுவாலிட்டியை ஸ்கீல் பண்ணுறோம். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.